அருளியலுக்கு உரிய ஒரு அடையாளம். பொன்னம்பலம் கனகாம்பலம் என்றெல்லாம் சொல்லுகின்ற இறைவன் இருக்கின்ற இருப்பிடமாக சொல்லுவோம். இந்த மண் அப்படி அல்ல. மண் என்பது அழுக்கு நிறைந்தது, அழுக்கெல்லாம் அகன்றது, என்றும் அமைதியுடையது, மதிப்பீட்டை அதிகம் உண்டாக்குவது, ஓசையற்றது, இப்படி உயர்ந்து விளங்குகின்ற கனிப்பொருளிலே தங்கம் சிறந்தது. அதை தங்கத்தாம்பாளத்திலே இந்த குழந்தை முதல் முதலாக விடுகின்ற போது உலகியல் உணர்ச்சி அதை தொடாது என்று சொல்லுவார். அதனால் பெரும்பகுதி ஒரு தங்கத்தாம்பாளத்தை செய்து குழந்தை பிறக்க போற நேரத்திலே அதை ஏந்துவார்களா என்றால் அது நமக்கு வாய்ப்பு இல்லை. இருந்தால் செய்வார்கள், இல்லாதனாலே யாரும் செய்ய முடியவில்லை. அதை பிறந்தவுடனே உலகில் தொடுகிறதா அந்த குழந்தை. அதுபோல எல்லா மக்களையும் உலகில் தொடதான் செய்யும். உலகியலில் உரும் அயலில், உரும் அயலில் என்றும் இருக்கலாம். உலகில் வந்தவுடனே ஆன்ம உணர்ச்சி அயலில் உரும். அயல் நிலையிலே நமக்கு எது எது பகையானதோ அந்த பகையில் தான் மனம் செல்லும். அப்படி அடைகின்ற போது அடைவு பெறும் எனது இதயம் எடுத்தவுடனே இதையும் உலகிலைத்தான் நாடுகிறது என்று இவர் நாடினாரோ இல்லையோ நமக்கு சொல்லுகிறார். உலகில் நாடும் என் இதயம் ஒளிபெற விளங்கும் சுடரே என்று விളിக்கிறார் ஞானசம்பந்த பெருமானை. ஒளிபெற விளங்கும் சுடரே, இதையும் ஒளிபெறுவதற்காக அவர் சுடரனை விளங்கினார் என்று சொல்றார். அப்போ சுடர் இதயத்தை உலகிலிருந்து எடுத்து ஒளி நலம் பெற செய்யும். நல்ல இன்றைய அறிவியலுக்கு ஏற்ற வகையிலே நாம் சிந்தித்து கூட பார்ப்போம். ஒரு உயர்ந்த அறை நெஞ்சார நினைத்து கொண்டிருக்கின்ற போது நினைக்கின்றவருடைய உள்ளத்துக்குள் யாரை நினைக்கின்றோமோ அவருடைய உணர்ச்சிகள் எல்லாம் ஒளி என திகழும். ஞானசம்பந்த பெருமான் சொன்னதை முன்னே நான் நினைவுபடுத்தியிருக்கிறேன், மீண்டும் நினைவுபடுத்துகிறேன். நெஞ்சார நீடு நினைவாரை மூடு வினைதேய நின்ற நிமலன். அந்த சொற்கள் மிக அழகாக எடுத்து போட்டிருக்கிறார். நெஞ்சார, ஆரை என்பது நிறைய என்று பொருள். நெஞ்சார நீடு நினைவாரை மூடு வினைதேய நின்ற நிமலன். நாம் நம்மை அறியாமலேயே நல்வினை தீவினை என்ற இருவகையான வினைகளையும் செய்து அதற்கு ஆட்பட்டு கிடக்கிறோம். ஆட்பட்டது இயல்பு, அது உலகியல். ஆனால் இந்த உலகியலை கடந்திருக்கின்ற அருளியல் சான்றோரை நெஞ்சார நீடு நினைக்க வேண்டும். ஞானசம்பந்த பெருமான் நேரடியாக இறைவனையே நினைத்தார், நிமலனையே நினைத்தார். மூடிய வினை தேய்ந்தது. நேராக இறைவனையே நினைக்கின்ற தகுதி நமக்கு இன்னும் வாய்க்கவில்லை. அப்படி வாய்க்காத காரணத்தாலே ஒரு ஆச்சாரியன் தான் நினைக்க வேண்டும். வள்ளல் பெருமான் தனக்கு ஆச்சாரியான திகழ்கின்ற ஞானசம்பந்தராகிய வள்ளலை நெஞ்சில் நினைக்கின்றார். அந்த இதயத்தால், அந்த இதயம் எப்படிப்பட்டது? என்னுடைய இதயம் உலகில் உரும், அயல் உரும் அயல் உரும், ரெண்டு அயலுறும் உரும் அயல், மயலுறும் உரும் அயல், அயலுறும் அயலுறும் ரெண்டு செய்யும். அந்த ஒரு வார்த்தையை ரெண்டு சொல்லி வைத்திருக்கிறார். மயலுறவும் செய்யும், என்னுடைய ஜீவனுக்கு பகை செய்கின்ற அயலாகிய பகையுடைய உலகியலையும் நாடும். அதுதான் இந்த உலகத்தை பிறந்த மக்களுடைய இயற்கை. அடைவு பெறும் எனது இதயம், அடைவு பெறும் அடைக்கலமே புகுந்த இடம் அதுதான். எனது இதயம் ஒளிபெற விளங்கிடும் விளங்கு சுடரே. அந்த இங்கே ஒரு திருக்கோளையும் நினைவெடுத்துக் கொள்ளலாம். மலர்மிசை ஏகினார் நானடி சேர்ந்தார் இளமிசை நீடுவார். மலர்மிசை என்பது இதயம், இதய தாமரை. அன்பால் நிறைவாரது இதய கமலம். அப்படி நினைக்கின்றவருடைய உள்ளத்துக்குள்ளே இறைவன் சுடராக எழுந்து விடுகின்றான். இறைவன் தனியே வரவில்லை,
நாம் எந்த வடிவத்தை நினைத்தோமோ அந்த வடிவத்துடைய பண்புகள் நம் இதயத்திலே சுடரொளியாய் திறந்து அந்த உலகிலே அகற்றுகிறது. ஞானசம்பந்த பெருமான் சுடராக நின்றார் இதயத்துக்குள்ளே என்று சொல்கிறார். அப்படி நின்று உலகியலில் வந்து அடையும் மயலையும் அயலையும் தீர்த்த சுடராக நிற்கின்றார் என்று சுடரே என்று விളിக்கிறார். இனி அடுத்த வரிக்கு வருகிற போது உதயம் நிறை மதியமுதும் உணவு பெற நிலவு சிவபோக நிலை அருள் மலையே மலையே என்று சுடரே என்று சொல்லு திருப்பி மலையே என்று விളിக்கின்றார். அந்த மலை நமக்கு என்ன செய்யும் சொன்னால் நிறைவான ஒரு தன்மையை கொடுத்து விடும். மலையை பற்றி நான் முன்னமே சொல்லி இருக்கிறேன். அளக்கலாக அளவும் நிலையும் தோற்றமும் வரப்பினும் வளர்ந்தரும் வன்மையும் மலைக்கே என்பது இலக்கணம். மலையுடைய பெருமையை சொல்ல வருகிற போது மலையின் மாட்சி. இது நம்மூரிலே வருகின்ற பாடல். நீங்க அது முதல் நிலைக்கு மட்டும் புரிஞ்சுக்கிட்டா அப்புறம் அந்த பாடல் நீங்க பார்த்து சொல்லுங்க. அளக்கலாக அளவும் நிலையும் தோற்றமும் வரப்பினும் வளர்ந்தரும் வன்மையும் மலைக்கு. அந்த மலை எத்தகையது என்று அளக்க முடியாது. ஞானசம்பந்த பெருமானை எந்த அளவுக்கு உயர்ந்தவர் என்று நம்மால் அளக்க முடியும். அளக்க முடியாத அளவுடையவர் என்ன அளவிலா அளவாகிய பெருமான்பால் அன்பு கொண்டு அவன் தந்த ஞானப்பாலை உண்டு உலா வந்து கொண்டிருக்கின்ற அந்த மழலை அளக்க முடியாத அருத்தன்மை உடைய. அதனாலே சொல்லுகிறார் அந்த குழந்தை எடுத்து சிவபோக நிலையருளும் மலை. சிவபோகம் என்பது அவள் எளிதாக பெறுகின்ற ஒன்று அல்ல. சிவபோகம் பெறுவதற்கு முன்னே சில நிலைகள் உண்டாகும். ஞானசம்பந்த பெருமானை குருவாக நினைக்கின்றவர்களுக்கு ஒளி மட்டுமல்ல சுடராக உதயம் சுடர் உதயமாகிறது. உதயம் நிறை மதியமுதம். உதயம் என்பது தோன்றுதல். சூரியன் உதயமானது, நிலவு உதயமானது என்று சொல்லுவார். இந்த உதயத்துக்கு பல பேர் கொடுப்பார். சூரியன் சீச்சியது, கிழக்கை சீச்சி வந்தது, இப்பதான் நிலவு சீச்சுகிறது, இது கிராம வழக்கிலே அது சீச்சுகிறது. உதய நிறை மதியமுதம். நிறைந்து உதயமாகின்ற மதியிலிருந்து அமிர்தம் உணவு பெற அந்த அமிர்தத்தை பெறுவதற்காக நிலவுகின்றார். நிலவிலிருந்து ஒரு அமிர்தத்தை நாம் பெற வேண்டும் என்று சொல்லுகிறார். உலகிலே பார்க்கின்ற போது நிலவு ஒரு அமிர்தத்தை பொழிந்து கொண்டே இருக்கிறது. நிறை நிலா காலங்கள் அமிர்தம் பொழிகின்ற காலம். அதுவரையிலும் சிறை நிலாக இருக்கின்ற போது தன்னை நிரப்பிக் கொள்ளுகின்ற காலம். தன்னை நிரப்பிக் கொள்ளுகின்ற காலங்கள் நிறைந்த பிறகு தன்னை வழங்குகின்ற காலம். அந்த நிலவிலிருந்து வருகின்ற அமிழ்தம் செடிகளுக்கு, தாவரங்களுக்கும் உயிர் வர்க்கங்களுக்கும் இயல்பாக பயன்படுகிறது. சகோர பட்சி என்ற பறவை என்ற ஒன்று நிறை நிலவில் இருந்து வருகின்ற ஒளிக்கதிரில் அமிர்தத்தை பிரித்து எடுத்து உண்டு நீண்ட நாள் அது உயிர் வாழ்வதாக இந்த பறவையை ஆய்ந்தவர்கள் சங்க நூலாரும் சமீப நூலாரும் சொல்லியிருக்கிறார். அந்த பறவை எங்கே இருக்கிறது என்று நம்மால் கண்டுபிடிக்க முடியவில்லை. அப்போ நிலவின் ஒளியை உண்டு உயிர் வாழ்கின்ற பறவைகள் இருக்கிறது. நிலவு ஒளி என்பது அமிர்தம், நிலவு அமிர்தம். அதுபோல ஜீவனும் ஒரு அமிர்த நிலவு அமிர்தத்தை உண்டுகிறது. அந்த அமிர்தத்தை தருகின்ற மலையாக இவர் இருக்கின்றார். ஞானசம்பந்த பெருமான் அப்படி இருக்கிறார். ஞானசம்பந்த பெருமானை மையமாக வைத்து சிந்திக்க தொடங்குவார்க்கு மதிமண்டிலம் என்ற நிலாமண்டிலம் ஒளி பெறுகிறது. மதிமண்டிலம் என்பது நமக்குள்ளே விளங்குகின்ற ஒரு ஒளி நிலையம்.
பல சுடர்கள். அந்த சுடரை பற்றி நாம் பொது வகையினாலும் தெரிந்து கொள்ள வேண்டும். உலகத்தில் என்னென்ன சுடர்கள் இருக்கிறதோ அத்தனை சுடர்களும் இந்த உடம்புக்குள்ளே உண்டு. இந்த அண்டங்களில் என்னென்ன இருக்கிறதோ அத்தனையும் இந்த பிண்டத்துக்குள்ளே உண்டு என்று வழக்காக சொல்வதை நாம் பார்த்தோம். அண்டத்தில் உள்ளதெல்லாம் பிண்டத்தில் இருக்கிறது. ஒரு பிடி மண்ணை எடுத்து வைத்துக் கொண்டு இந்த மண்ணில் இருக்கின்ற அனைத்து நீர் இருக்கிறதால் பிழையா இருக்காது. இது அத்தனையும் இருக்கும். அதுபோல இந்த உலகத்தில் என்னென்ன இருக்கிறதோ அதெல்லாம் இது இருக்கும். அதனால்தான் அந்த பகுதியில் உண்டை பிறக்கும் என்று சொல்லுகிறார் பணிவாக்கு பெருமான். அண்டத்திலிருந்து பிண்டு வந்தால் பிண்டம், பிண்டு வந்தால் பிண்டம், அண்டி இருந்தால் அண்டம், ஒன்றை ஒன்று அண்டி இருந்தால் அண்டம், ஒன்றிலிருந்து கொஞ்சம் பிண்டு வந்தால் பிண்டம். பிண்டம்னா என்னமோ பிண்டு வந்ததுதான் பிண்டம், அண்டி இருப்பதுதான் அண்டம். இப்படி இயங்கிக் கொண்டிருக்கின்ற இந்த உலகில இது ஒரு பிண்டம். இந்த பிண்டத்துக்குள்ளே அந்த அண்டத்தில் என்னென்ன இருந்ததோ அத்தனும் இருக்கும் என்பதை இங்கே சொல்லலாம். முதல்ல பல சுடர் இருக்கிறது. அதிலே 3 சுடர் முதல் சுடராக இருக்கு. 3 சுடர். ஒன்று நிலாச்சுடர், ஞாயிறு சுடர், தீச்சுடர் என்று 3 சுடர்கள் இருக்கின்றன. 2 சுடரை போற்றுவார்கள். ஞாயிறு போற்றுதும் ஞாயிறு போற்றுதும், திங்களை போற்றுதும் திங்களை போற்றுதும் என்று இளங்கோவடிகள் தன்னுடைய நூலிலே போற்றுவார். அவர் ஒரு யோகியாக இருந்ததாலும் துறவியாக இருந்ததாலும் இளங்கோவடிகள் இதை 2 அனுபவத்தால் அதை போற்றியிருப்பார் என்று நான் உணர்கின்றேன். மற்றவர்கள் எப்படி இருப்பார்கள்? யோக நிலையில் அல்லது ஆழ்ந்த சிந்த நிலையில் இருப்பார்க்கு 2 மண்டலங்களும் உதயமாகும் என்பது இயற்கையான விதி. அதை முதல் நிலை தீமண்டலம் தான். அந்த தீமண்டலத்தை நடுநாடி என்று சொல்லுவார். மூலவெளியில் தன்னுடைய உணர்வை நிறுத்தி எண்ணி எழுவார்க்கு மூலக்கடல் தானே எழும். அது பிறர் பார்க்க முடியாத ஒன்று. ஆனால் நிலா மண்டலம் என்பது இடப்பக்கத்திலும், கதிர்மண்டலம் என்பது வலப்பக்கத்திலும் பின்னி பிழைந்து எழுந்திருந்த நாடி நிலைகள். வலநாடி நடுநாடி, இடநாடி நடுநாடி. நடுநாடி வழியே எழுகின்ற தீ பிழப்புதான் சூரிய மண்டலத்துக்கும் சந்திர மண்டலத்துக்கும் செல்லுகின்றன. இந்த சந்திர மண்டலம் நிறைவாகின்ற போது அமிர்தம் பொழியும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த நிலைவில் இருக்கின்ற அமிர்தம் போல் இந்த நிலைவிலும் உள்ளிருக்கின்ற நிலையிலும் அமிர்த முற்றுகள் வருகின்றன. இதையும் நாம் கொஞ்சம் சிந்திக்க வேண்டும். நம்முடைய உடம்புக்கும் இந்த உலகத்துக்கும் ஒரு சம்பந்தம் இருக்கிறது. நம்முடைய சிந்தனைக்கும் இந்த வெளிக்கும் ஒரு சம்பந்தம் இருக்கிறது. இந்த சம்பந்தத்தெல்லாம் எண்ணிப்பால்தான் வழிபாடுகளை பகுத்து வைத்திருக்கிறார்கள். இந்த மண்ணை துணையாக கொண்டு உடம்பு இயங்குகிறது. தண்ணியை துணையாக கொண்டு நான் இயங்கிக் கொண்டிருக்கிறது. காற்றை துணையாக கொண்டு மூக்கு இயங்கிக் கொண்டிருக்கிறது. நெருப்பை இடமாக கொண்டு கண் இயங்கிக் கொண்டிருக்கிறது. வானத்தை இடமாக கொண்டு காற்று இயங்கிக் கொண்டிருக்கிறது. வானம் கடந்த வானத்தை வான்வெளியை துணையாக கொண்டு இதயம் என்ற அன்பு வெளியேங்கிக் கொண்டிருக்கிறது. வெளியில் ஒளியாக இருக்கின்ற இடமாக கொண்டு அறிவு வெளியேங்கிக் கொண்டிருக்கிறது. வெளியில் விளைவை ஆதாரமாக கொண்டு அருள் வெளியேங்கிக் கொண்டிருக்கிறது. நம்முடைய இயக்கங்களுக்கெல்லாம் இந்த உலகத்திலிருந்து உறுதுணையாக இருக்கிறது. இந்த உலகம் உறுதுணையாக இருக்கிறது. இது நமக்கு தெரியலன்னா எல்லாமே நமக்கு தெரியணும்னு அவசியம் இல்லை. ஒரு தொலைக்காட்சி பெட்டியை திருப்புகிறோம்.
அது பாடுகிறது, ஆடுகிறது, எல்லாம் தெரிகிறது. அது இந்த வெளியை துணையாக கொண்டுதான் இதெல்லாம் இது தெரிகிறது சொன்னால், எங்களுக்கு தெரியலேன்னு சொன்னால் அது எப்படி தெரியும்? எதுவும் தெரியவில்லை. இப்பொழுது இதை பதிகிறது என்று சொன்னால் எப்படி பதிகிறது? பதிவது தெரியவில்லை, பதிந்த பிறகு கேட்பது தெரிகிறது. அதுபோலதான் இயற்கையிலே என்னென்ன இருக்கிறதோ அதெல்லாம் நம்முள் பதிந்து இயக்கி கொண்டிருக்கிறது. சும்மா இல்லை. இந்த நிறைநிலா காலங்களிலே யார் அவதியாக இருக்கிறார்களோ அவருடைய மதிமண்டலத்துக்கும் அண்டத்தில் இருக்கின்ற மதிமண்டலத்துக்கும் நேர் தொடர்பாகும். நேர் தொடர்பு. இந்த ராமாயணத்திலே ஒரு கருத்து, ராமன் 7 மரங்களை துளைக்க வேண்டும் என்று ஒரு அடையாளம் காட்டினால், துளைத்து காட்டினால் என்னை நீங்கள் காப்பாற்றுவீர்கள் என்ற நம்பிக்கை நான் படுவேன் என்று சுக்ரீவன் சொல்லுகிறார். இந்த மரம் ஏறுமாறாக இருக்கிறது. இந்த ஏறுமாறாக இருக்கிற மரத்தை ஒழுங்குபடுத்திய பிறகு ஒரு கடை, அந்த ஒரே கடை ஒழுங்குபடுத்தி அதை சாய்த்து விடுகிறது, துளைத்து விடுகிறது. ஏறுமாறாக சாய்க்கவில்லை, ஒழுங்குபடுத்தி சாய்க்க. அப்ப ஒழுங்குபடுத்துவதற்கு ஒரு உணர்வு இருக்கிறது. ஆக இந்த அண்டத்துக்கும் அண்டவெளியில் இருக்கின்ற நிலவுக்கும் இந்த பிண்டத்துக்கும் பிண்டவெளியில் இருக்கின்ற நிலவுக்கும் ஒரு தொடர்பு உண்டு. அப்படியே ஆன்ம உணர்வுக்கும் தொடர்பு உண்டு. நிறைவிழா காலங்கள் வழிபாடு செய்கின்ற போது உண்மையாகவே இவையெல்லாம் கடந்து நிலவின் வடிவாக இருக்கின்ற இறைவன் திருமுகத்திலிருந்து கருணையின் ஒளி ஆன்மாவில் வந்து சேர்கிறது என்பது யோக நூலாருடைய உணர்வு. அப்படிதான் அந்த வழிபாட்டை எல்லாம் பகுத்திருக்காங்க. ஏதோ நம்ம நிறைய வழிபாடுன்னா அது ஏதோ நிறைய ஒரு வழிபாடு செய்றாங்க, வழிபாடு சொல்லுகிறது. இயற்கை நலன்களை நாம் ஏற்றுக்கொள்ளுகிற அளவுக்கு அந்த இயற்கையே வழிபாட்டை நாம் அமைத்துக் கொள்ளுவது. அப்படி யார் இருந்தார்களோ அப்படி இருப்பதற்கு நமக்கு ஒரு ஏதேனும் ஒரு மையமான பொருள் வேண்டும். அப்படி ஆழமாக சிந்தித்து இயற்கையை ஒரு கோட்டில் கொண்டு வந்திருப்பதற்கு ஒரு மையமான பொருள் வேண்டும். அந்த மையமான பொருள் தான் வள்ளல் கிடைத்தவர் ஞானசம்பந்தர். வள்ளல் பெருமான் சொல்லுகிறார், உதயம் நிறை மதிய முதல் உண என்று. என்னுடைய ஆன்ம வெளியிலே உதயமாகின்ற நிறை நிலா, அதிலிருந்து வருகின்ற அமிர்தம் உண, உணவு பெற, அமிர்தம் என்ற உணவு பெற. இந்த அமிர்தம் என்ற உணர்வு ஒரு பெறுவாரானால் அவருக்கு வயது இன்னதென்ற நிர்ணயம் செய்ய முடியாது, பசி இருக்காது. பசி எடுக்காதுன்றதல்ல, பசியை அவர்களால் கட்டுப்பிடித்துக் கொள்ள முடியும். அதோடு அல்ல, அவருக்கு அறிவு நலம், அன்பு நலம், பல்வேறு நலங்கள் இயல்பாக இருக்கும். பல நலங்கள் விளைவதற்கு ஆதாரமாக இருப்பது அந்த அமிர்தம். இந்த அமிர்தத்தை மணிவாசக பெருமான் பெற்றிருக்கிறார். எப்பு தொலைதரும் அமிர்த தாரைகள் எப்பு தொலைதரும், அது போலதான் அந்த அமிர்த தாரைகள் எழுந்து வருகின்ற போது ஒவ்வொரு எலும்பிலும் ஊடுருவி செல்லும் என்று சொல்கிறார். எனக்கு பெரிய இப்போ ஒரு கவலையான எண்ணம், மருத்துவர்களுடைய உடம்பை படம் பிடித்து பார்த்துவிட்டு எலும்பெல்லாம் போலாக இருக்கிறது, ஒன்றுமே இல்லை என்று சொல்கிறார். எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. நான் போலா இருந்தா நடக்க முடியுமா? இல்லைங்க, உங்களுக்கு அப்படிதான் இருக்கு. அதெல்லாம் ஒண்ணும் இல்லை. போலாக வேண்டிய நேரம் வந்தா போலாகுது, என்ன இருக்கு? ரொம்ப முத்தி போனா கூட போல் ஆயிடும். அப்ப வயது கூட கூட எலும்பு ஊத்துனா போல் தான் ஆகும். அதை உள்ள போவா போயிடுன்னு அவங்க சொல்றாங்க. நான் என்னமோ உங்களுக்கு போய் தேடுங்கன்னா அவங்க இதை சொல்றாங்க. அது ஒண்ணும் இல்லைன்னு நான் சொல்லிட்டு வந்துட்டேன். இருந்தாலும் அவங்க சொல்றதை நாம என்னன்னு கேட்டுக்கணும் இல்லையா? அது ஒன்றும் இல்லை. ஆனா இந்த எப்பு தொலைதோறும் சொல்லுறாரு,
எலும்புகள் தோறும் நிறைந்திருக்கின்ற நினமாகிய தன்மைகள் கரைந்து போகுமானால் அமிர்ததாரைகள் அதில் ஊடுருவும். அமிர்ததாரைகள் ஊடுருவினால் எலும்புகள் ஒளி பெறும். அப்படி ஒளி பெறுகின்ற காலம் வருகிற போது உடம்பு உடல் எல்லாமே ஒளி நலம் பெறும். எல்லாமே ஒளி நலம் பெறும். இவருக்கு அப்படி ஒளி நலம் பெறுகின்ற நிறை அமிர்தம் உதவியாக இருக்கிறார். உணவு பெற நிலவு சிவயோக நிலையருளும். அப்ப சிவயோக நிலையை அதெல்லாம் பெற எனக்கு அருளியவர் அருளிய மலையே, அருளும் மலையே. ஒரு மலை எத்தனை ஆண்டுகள் இருந்தால் மலையாக ஆக முடியும்? நம்முடைய மனோன்மணியும் ஆசிரியர் மலை எப்படி உருவாகிறது என்பதை ஒரு பகுதியில் எழுதுவார். மனோன்மணியும் என்ற நூலிலே பல கோடி ஆண்டுகள் அரித்து சென்ற மணலும் அடுகளும் சென்று உறைந்து அதற்கு பிறகு முதிர்ந்து பாறையாகிறது தான். அது கடலுக்குள் அப்படி முதிர்ந்து அது கடல் விட்டு வெளியே வருகின்ற போது இங்கே அறிந்த பகுதிகள் கடலுக்குள்ளே போய்விடும். கடல் மலையாகி வெளியே வருவதும் கடலுக்குள் மலையாகி வெளியே வருவதும் நிலப்பகுதி நீருக்குள் அமிழ்ந்து விடுவதும் இப்படித்தான் வருகிறது என்பது அறிவியலை கொண்டு அவர் அந்த நூலிலே எழுதுகின்றார். அதே உண்மைதான். யோகமும் ஒரு அறிவியல், தியானமும் ஒரு அறிவியல், அனுபவம் ஒரு அறிவியல். இதற்கு வெறும் சமயியல் என்று சொல்லக்கூடாது. சமயம் என்பது ஒரு பக்குவ நிலைதான். அதுவும் ஒரு வகையான அறிவியல். பக்குவத்தை பெறுவதற்கு ஒரு அறிவியல் இல்லாமல் பெற முடியாது. எதை கொண்டு எப்படி பக்குவத்தை பெறுவது என்ற அறிவியல் தன்மை உண்டு. இன்றைய அறிவியல் புறத்தை நோக்கியது, அன்றைய அறிவியல் அகத்தை நோக்கியது, ஆன்ம வளர்ச்சியை நோக்கியது. அது நித்தியத்தன்மை தரவில்லை அறிவியல், இது அனித்தியத்தன்மை தரவல்ல அறிவியல். அகத்துறையை சிந்திக்கின்ற அருளியலாகிய அறிவியல் தானும் வாழ்ந்து பிறரையும் வாழ்விக்கும். எந்த காலத்திலும் யாரையும் அழிக்காது. புறத்திலே வளர்கின்ற அறிவியல் வாழ்விக்க வேண்டும் என்று எண்ணுகின்ற போது வாழ்விக்கும், வேண்டாம் என்று எண்ணுகின்ற போது அழித்து விடவும் பயன்படும். நாம் எண்ணவே இல்லை என்றாலும் தானே அழிக்க தொடங்கிவிடும், தானே அழிக்க தொடங்கிவிடும். இன்றைய அறிவில் எவையானாலும் சரி, நீங்கள் சிந்தித்துக் கொண்டே இருங்கள், பார்த்து கொண்டே இருங்கள். எதை அதிகமாக அவர்கள் நுட்பமாக கண்டுபிடிக்கிறார்களோ அது இந்த உலகை திரும்பி அழித்துக் கொண்டே வரும். யார் உற்பத்தி செய்தார்களோ அவர்களையே அழித்துவிடும். நீங்க ரொம்ப பெருமிதமா இருக்கும், ரோபாட்லாம் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க, அது எல்லாரும் செய்தது. எவன் செய்தானோ எவன் வச்சிருந்தானோ அவன் அழிக்க போதும். அப்ப என்ன நீங்க வேணும்னு சொல்றீங்களான்னு கேட்கலாம். நான் வேண்டாம்னு சொல்ல வேணும்னு சொல்றேன். உலக இயல் சொல்லும். அது புறத்திலே செல்ல செல்ல அழிவை நிச்சயமாக அது உண்டாக்கிவிடும், சிக்கல் உண்டாக்கிவிடும். சிக்கலற்ற போக்கு அருளியல், சிக்கலை உண்டாக்குவது புறையியல். அதே அருளியல் அறிவு இருக்க வேண்டும். பொருளியல் உலகியல் அறிவு அவ்வளவு தேவையில்லை, ஓரளவுக்கு. இப்ப அண்டத்தையும் வானத்தையும் அனைத்தையும் ஆராய்ந்து கண்டுபிடிச்சிடறான்னு வச்சுக்கோம். அதனால என்ன நன்மை பண்ண போறீங்க? இங்க இருக்க 80 கோடி மக்களையும் வானத்துல கொண்டு போய் குடியேற்ற முடியுமா? அது இயற்கையாகுமா? அப்படியே போனாலும் நம்ம அங்க வாழ முடியாதுன்னு நினைக்கிறேன். ஒரு சமயம் வாழ்ந்தாலும் பெரிய செலவீட்டுக்கு இடையிலே சில நேரங்கள் வாழ்ந்துட்டு வரலாம். சில நேரங்கள் என்னமோ லட்சத்தீவுக்கோ எங்கேயோ போயிருந்த போது பாயாசம் இதுல போச்சாங்க. அது தவறா சரியா நான் சொல்ல வரல. எவ்வளவு பெரிய செலவீட்டுக்கு இடையில ஒரு பாயாசம், ஒரு பால் பாயாசம் வரும். அது போலதான் லட்சத்தீவுக்கு போறதுக்கு இவ்வளவு பெரிய செலவீடு பாயாசத்துக்குன்னா வேறு மண்டலம் நாம் குடியேறினால் எப்படி இருக்கும்? அதாவது இது இயற்கை அல்ல, அது மட்டுமல்ல
அங்கே போன பிறகு நமக்கு என்னென்ன மாற்றங்கள் வரும் என்று நம்மாலே சொல்லணும். இயற்கை முழுதும் மாறும். இப்பொழுதே கூட வான்வெளியிலே எத்தனையோ மாற்றங்கள் நம்முடைய அறிவினாலே நிகழ்ந்திருக்கின்றது. அது சிதைவுகளாக மாறிக்கொண்டிருக்கிறது. அதான் உலகில் மாறுகிறது. அதே அகையியல் என்ற அறிவுத்துறை நம்ம ஆன்மாவை நேர்மேல் உயரச் செய்வது. அதை உதயம் நிறை மதியமுதும் உணவு பெற நிலவு சிவயோகம் அருளும், சிவயோக நிலையருளும் மலையே. அப்படி மலை பல ஆண்டுகள் இருப்பது போல, அசையாது இருப்பது போல இவர் அருள்மலையாக இருக்கிறார். யார்? ஞானசம்பந்த பெருமான் அருள்மலையாக திகழ்கிறார். இவரை சிந்திப்போருக்கு சிவயோக நிலை இயல்பாக கைகூடுகிறது என்று இவர் சொல்கிறார். இவரை இதயத்தை சிந்திப்போருக்கு சிவயோக நிலை, அதனால்தான் இப்ப எல்லாருக்கும் ஒன்றும் கிடைக்கலன்னு நினைக்கிறேன். சன்மார்கிகளுக்கு இந்நேரம் எல்லாம் கிடைச்சிருக்கணும். கிடைக்காம இருப்பதுக்கு காரணம் இவர்கள்லாம் நினைக்க மாட்டாங்க. அவர் யாரை நினைத்து எதை பெற்றாரோ அதை பெறணும் இல்லவா? யாரை நினைத்து எதை பெற்றாரோ அதை நாம் நினைக்க வேண்டும். நாம் நினைக்காவினாலே அது பெற முடியும். இப்படி நான் சொன்னால் சன்மார்க்கத்தில் இருக்கிற அன்பர்கள் சைவத்தில் இருக்கிறவங்க யாராவது பெற்றிருக்கிறாங்கன்னு கேட்டுருவாங்க. ஞான சம்பந்தரையே நினைத்துக் கொண்டிருக்கின்ற சைவ பெருமக்கள் யாரையும் பெற்றிருக்கிறார்களா? அவர்களும் ஞான சம்பந்த பெருமானை ஒரு கதாநாயகனாக நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள் தவிர அவர் ஒரு அருளாளர் என்பதை மறந்திருக்கிறார். அவரை நினைத்தால் அனைத்தும் பெறுவோம் என்ற உணர்ச்சி மறந்திருக்கிறார்கள் என்று சொல்லாக்கிவிடும். பெற்றவர்கள் பெற்றார்கள், ஐயமில்லை. பெற்றவர்கள் பெற்றார்கள். இதுக்காக ஒரு உதாரணம் சொல்லுகிறேன். ஏன் இன்னும் அந்த உண்மையை உங்களுக்கு தெரிவிக்க வேண்டும் என்பதற்காக சொல்லுகிறேன். 2 ஆண்டுக்கு முன்னே தமிழ்ச்சங்கம் நடத்துகின்ற பொங்கல் விழாவுக்கு ஆசா ஞானசம்பந்தம் அவர்கள் வந்திருந்தார். அப்பொழுது ஒரு உண்மை அவர் சொன்னார். அவர்கள் பகுத்தறிவு சார்பை சேர்ந்தவர்கள். இப்பொழுது அந்த பகுத்தறிவிலிருந்து கொஞ்சம் விலகி நின்று சிந்திப்பாரையானாலும் ஆரம்ப காலத்திலே அவர் பகுத்தறிவு கொள்கை நியாயம் என்று ஏற்றுக்கொண்டவர் தான். ஏற்றுக்கொண்டதே தவறும் இல்லை, அது நியாயமானதும் கூட. அவர் தந்தையாருடைய போக்குக்கே மாறுபட்ட கருத்துக்களை சொல்லக்கூடிய துணிச்சல் உடையவர். அவர்கள் இந்த உண்மை சொன்னார். திருவொற்றியூரிலே பெரிய புராணம் நடந்து கொண்டிருந்ததால் பாடம். அந்த பாடத்தை நடத்தியவர் சதாசிவன் செட்டியார் என்று சொன்னதாக எனக்கு நினைவு. சதாசிவன் செட்டியார் அவர்கள் கயப்பாக்கத்திலே பிறந்தவர். அவர் அந்த பாடத்தை திருவொற்றியூரிலே நடத்தி கொண்டிருக்கிறார். ஞானசம்பந்த பெருமான் மதுரைக்கு வந்து மடத்தை தங்குகின்ற அந்த பகுதி வருகிறது. மங்கையரசியார் குறைச்சலையாரை அனுப்பி ஞானசம்பந்த பெருமானை மதுரையம்பதிக்கு எழுந்துமாறு வேண்டிக் கொண்ட மொழிக்கு இணங்க ஞானசம்பந்த பெருமான் அந்த ஊரில் வந்து நேராக மாளிகைக்கு செல்லாமல் அந்த மடத்திலே தங்குகிறார். தங்கிய இரவு அந்த பாடம் தங்கிய அந்த பாடம் நடந்து கொண்டு வருகிறதா வருகின்ற போது சமணர்கள் தீ வைத்து விட்டார்கள். இவ்வளவுதான் செய்தி. தீ வைத்தார்கள் மடத்துக்கு என்ற செய்தி பேசுகின்ற போது அவருக்கு போட்டிருந்த கொட்டகை பற்றி எரிகிறதா. சதாசிவன் செட்டியார்கிட்ட தீ பற்றி தான் நியாயம் என்றாலும் ஞானசம்பந்தம் தங்கிய இடத்திலே தீ வைத்தார்கள் அந்த மடத்துக்கு. அவருடைய வரலாறு நடக்கிறதுல இந்த கொட்டகைக்கு தீ வைத்தால் அதுதான் நியாயம் என்றார். எல்லோரும் அச்சப்பட்டார்களாம், ஒதுங்கி இருந்தார்களாம். அவர் அப்படியே பேசிக் கொண்டிருந்தார். அந்த இடத்தில் வந்த உடனே அப்படியே அணைந்து விட்டது. அதுக்கு மேலே எரியாமல் அணைந்து நின்று விட்டு தடிந்து விட்டார். ஞானசம்பந்தருடைய வரலாற்றை சொன்னாலே இப்படி நடந்தது என்று அந்த இதை சொன்னார் ஆசா ஞானசம்பந்தர். சரிதானே? அப்படி சொன்னார். அதனால்தான் வல்லபெருமான் சொல்றார், உன்னுடைய புகழை நாமத்தை பேசுவோர் மேலும் மேலும் செல்வத்தில் பிறங்குவரே என்று சொல்லுகிறார். உன்னுடைய வரலாற்றை சொன்னாலும் சரி, உன்னுடைய பெயரை சொன்னாலும் சரி, மேலும் மேலும் செல்வத்தில் பிறங்குவார்கள் அவர்கள் என்று சொல்லுகிறார்.
ஒரு பொய்மையை பேச வேண்டிய கட்டாயம் வள்ளல் பெருமானுக்கு இல்லை. அப்படி பொய்மையை இந்த நூற்றாண்டிலே பேசி தனக்கு ஒரு செல்வாக்கு தேடிக்கொள்ள வேண்டிய அவசியம் ஆசா ஞானசம்பந்தனாருக்கு இல்லை. அவர் வளர்ந்து போனவர். தான் அறிந்த உண்மையை சொல்ல வேண்டும் என்பதற்காக சொன்னார். அவ்வளவு சிறந்தது இந்த புராணம். இந்த புராணத்தை உள்ளுருகி சொல்ல வேண்டும் என்று அவர் சொல்லிவிட்டு தேமொழியார் அப்படி சொல்லக்கூடிய தகுதியில் இருப்பார் என்று சொல்லிவிட்டு போனார். அந்த உரையிலே சொல்லுகிறப்போ ஆனால் ஒரு உண்மையை அவர் எடுத்துக்கிட்டார். அதை சிவயோக நிலை அருளும் அலை யாரு? ஞானசம்பந்த பெருமான் சிவயோக நிலையை அருளும் ஒரு மலையாக திகழ்ந்தார். அந்த சிவயோக நிலை கைகூடுவதற்கு ஆன்ம வெளியிலே நிறை நிலாவாகிய உதயம் எழுதல் வேண்டும். அந்த உதயத்தில் இருந்து கிடைக்கின்ற அமுதம் உணவாக வேண்டும். உணவு நிலவு சாதாரண ஒருவருக்கு கிடைக்க வாய்ப்பு நாம் சிந்திப்பது இல்லை. சிந்திக்காக கிடைப்பதற்கு வாய்ப்பு இல்லை. கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது, இருந்தாலும் வாய்ப்பை பயன்படுத்தவில்லை. ஆனால் மற்றொன்று, நாமும் காலமெல்லாம் கடந்த பிறகு சிந்திக்க ஆரம்பிக்கிறோம். நேரத்தோட சிந்திக்கணும், நேரத்தோட சிந்திக்கணும். எதையும் நேரம் கடந்து சிந்திக்கிற போது நம்மால் சிந்திக்க கூட சக்தி இல்லை. சிந்திக்கின்ற சக்தி கூட இழந்து விடுகின்ற நேரத்தை சிந்திக்க ஆரம்பிக்கிறோம். அதனால்தான் இவர் இளமையிலேயே அவரை பின்பற்றுகிறார். வள்ளல் பெருமான் ஞானசம்பந்த பெருமானை இளமையிலே பின்பற்றுகிறார். அதை சிவயோக நிலையை வழங்கியது. இந்த சிவயோக நிலை என்பது ஒரு இயல்பான அனுபவ நிலை, கடினமில்லாத இயல்பான அனுபவ நிலை. அந்த அனுபவ நிலையை எந்த சிரமமின்றி பெறலாம். வெறும் சிந்தனை மட்டும் நன்றாக இருந்தால் அப்போ ஒரு குருவாகிய ஞானசம்பந்த பெருமானை குருவாக எண்ணி சிந்திக்கின்ற போது இயல்பாகவே எல்லாம் யாரோ ஒரு அன்பு சொன்னார்கள். யார் சொன்னார்கள்? பாடத்தில் எதையோ சொன்னதை வைத்துக் கொண்டு எதையோ சிந்தித்த போது உடம்பு முழுதும் ஒரு வெப்பம் பரவி அந்த முழுதும் என்னால் எழுதுகின்றேன்னு சொன்னார். யார் சொன்ன நினைவு நம்ம கொடுத்துதான் யார் சொன்னது நினைவு இருக்கிறது. சொன்னவர் யார் என்று இப்ப நினைவு வருதில்லை. அதனாலே அப்படியும் ஒரு நிலை வருதுன்னா சாதாரணமா ஒரு சின்ன சொல்லியே நினைக்கின்ற போது வருமானால் அந்த சிவஸ்வரூபமாக விளங்குகின்ற ஞானசம்பந்த பெருமானை நினைத்தால் இப்படி வரும் என்று இவர் சொல்லுகின்ற அனுபவம் நம்முடைய உள்ளத்துக்கு ஏற்படுவதாக இருக்கும் என்று அதாவது ஞானசம்பந்த பெருமான் மலையே என்று சொன்னார். இனி அடுத்த வரிக்கு இதெல்லாம் ஒரே வரிதான், சொல்றதெல்லாம் ஒரே வரிதான். ஒரு வரியில பாதி பாதியா சொல்றார். அதற்கு பிறகு அவர் என்ன சொன்னார்? உனது செயல் எனது செயல், உனதுடைமை எனதுடைமை. ஞானசம்பந்த பெருமான் சொன்னது உனது செயல் எனது செயல். நல்லா தெரிஞ்சுக்கணையா இப்ப இத உனது செயல் எனது. நீ செய்ய போகிற செயல் இருக்கிறதே சன்மார்க்க உலகத்திலே, அதெல்லாம் என்னுடைய செயல். அப்படி எனக்கு அறிவித்தார் என்று சொல்லுகிறார். சன்மார்க்கம் பேசுகின்றவர்கள் இதை இந்த வரியை கோடிட்டு கொண்டு சிந்திக்க வேண்டும். உனது செயல் எனது செயல், உனது உடைமை எனது உடைமை. உணர்த்துதல். இதை உணர்வாயாக உணர் என உணர்த்து நிறைவே. உணர் என உணர்த்து நிறைவே. நிறையானவன் தான் குறையானவனுக்கு இதையா கொடுக்க முடியும். கொஞ்சம் நிறைவு இருந்தால்தான் அவர்கள் குறையில்லாம கொடுக்க முடியும். அது ஞானசம்பந்த பெருமான் தனக்கு உரியதை எனக்குரியதாகவும் எனக்குரிய தனக்குரியதாகவும் சொல்வது ஒரு நிறையானது. இந்தாங்க யாருக்கு இருந்தா என்ன நீங்களா வச்சுக்கோங்க அப்படின்னு எடுத்து கொடுத்துறாங்கன்னு வச்சுக்கோங்க. என்ன கேட்டா நான் கொடுக்கணும், என் பையன் கேட்டாலும் கொடுக்க மாட்டேன். அது ஏதாவது இருந்தா எடுத்துட்டாங்க என்ன பண்றது? சரி, இது அவர் கையில இருந்தா என்ன நம்ம கையில இருந்தா கொடுக்கறது என்பது அவ்வளவு சீக்கிரமா கொடுக்கணும். எதுக்கும் என்கிட்டே இருக்கட்டும் சமாதானம்.
அவர் நிறையாளர், அதனாலே கொடுக்கிறாரு சொல்றார். நிறையாளர், அதான் இது என்கிட்டயும் இருக்கலாம், உங்ககிட்ட இருக்கலாம், என்னுடைய நிறைவு வந்து தருகிறேன் சொல்றார். நிறைவுடையவர் தான் முழுமையாக ஒப்படைக்கக்கூடியவர். ஞானசம்பந்த பெருமானை நிறை என்று சொல்லுகிறார். நிறைமொழி மாந்தர். அதனால்தான் அவருடைய மறையறைக்கு மந்திரமாக திகழ்கிறது. இந்த நேரத்தில் ரொம்ப தீவிரமான சன்மார்க்க இருப்பாளையானால் என்ன இவரை வச்சுக்கிட்டு, இதை வச்சுக்கிட்டு, அஞ்சாம் தெருமுறை வச்சுக்கிட்டு, அறியாமல பாடிட்டு அஞ்சாம் தெருமுறை வச்சுக்கிட்டு இதெல்லாம் பேசுகிறாங்களே, இவங்க என்னைக்கு சன்மார்க்கத்துக்கு வரப்போறாங்கன்னு சிந்தனை. அவங்க எப்ப சன்மார்க்கத்துக்கு போயிட்ட மாதிரி ஒரு எண்ணம். எதுக்குமே போகாதவங்க, எதுக்கும் போகாமையே சன்மார்க்கத்துக்கு போயிட்ட மாதிரி ஒரு உணர்ச்சி வரும். அது அல்ல. இவர் என்ன சொல்கிறார் என்பதை நாம் சிந்திக்கிற போதுதான் தெரியும். ஊனாது செயல். இப்ப யார் செயல்படுகிறது? வள்ளல் அல்ல. ஊனது செயல் எனது செயல், உனது உடைமை எனது உடைமை, உணர்வு என உணர்த்து நிறைவே. அப்படி உணர்த்தக்கூடிய ஒருவர் ஞானசம்பந்த பெருமான். அது ஞானசம்பந்த பெருமான் எப்படி அழைக்கலாம்? நிறைவே. நிறைவு தந்தவரை நிறைவே என்று அழைக்கின்றார். நான் பலமுறை இந்த இலக்கணம் சொல்லிட்டேன். சுடரை தந்தவரை சுடரே என்றார், மலையன நலம் தந்தவரை மலையே என்றார், உணர்த்தி நிறை தந்தவரை நிறையே என்றார். இதெல்லாம் வந்து பண்பு ஆகு பெயராக அல்லது தானி ஆகு பெயராகவும் கொள்ளலாம். இனி அடுத்த வருவது உனது உனது எனவும் உலகு எனவும் இலது எனவும் உரை உபய வசனம். அதனால சொல்கிறார், இனிமேல் உன்னையது என்னது உலது இலது என்று வேணும். உலது இலது என்றாலும் எனதுடல் என்றாலும் சிவஞான போதம். சிவஞான போதத்தை இவர் எவ்வளவு தூரம் படித்துக்கான்னு பார்த்து, உலகு இலது என்றாலும் எனதுடல் என்றாலும் மாயாக தருவர் ஆன்மா என்று வரும். அந்த வார்த்தை அப்படியே எடுத்து வந்து உலது எனவும் இலது எனவும் உரை உபய வசனம் அற விட்டுடுங்க. இனிமேல் உண்டா இல்லையா என்று கேள்வியே வேண்டாம். அந்த வசனம் நாம் பேசிக்கொண்ட இவரும் அப்படிதான் பேசியிருப்பார் போல் இருக்கிறது. இது யாருக்கும் எளிதான ஒரு செயல்தான். சமணர்கள் என்று நாம் சொல்லுகிறோமே, அல்லது வேற்று சமயத்தை பலவாக சொல்லுகிறோமே, ஆனா யாருமே சமணர், நம்மே சமணர் தான், நாமே சமணர் தான். சைவர்களிலே சமணர்கள் உண்டு, எல்லாரும் மக்களிலே நிறைய பேர் சமணர்கள் உண்டு. என்னையா இப்படி சைவர்கள் மட்டும் சொல்றீங்களே அப்படின்னு ரகுபதிக்கு கொஞ்சம் சைவத்தில் பற்றுவது இல்லையா, அதனால அவர் கொஞ்சம் இப்படி சொல்றீங்களே நினைக்கிறார். வெஞ்சொல் தஞ்சொல் ஆக்கி நின்ற வேடமிலா சமணம். வெஞ்சொல் தஞ்சொல் ஆக்கி நின்ற வேடமிலா சமணம். வெம்மையான கடுமையான மொழிகளை தனக்கு உரியதாக்கி கொண்டிருக்கின்ற யாரும் சமணர்களே. இப்படி சொல்லுபவர் இந்த 4 நூல்களிலேயே ஞானசம்பந்த பெருமான் தான். இது ஞானசம்பந்தருடைய வாசம். அப்புறம் பார்க்கலாம், சின்ன குழந்தை அமனமாக இருக்குது, சமணர்கள் அமனமாக தான் இருப்பாங்க. அந்த குழந்தைக்கு எதுவும் தெரியாது, இவங்களுக்கும் அது தெரியுது. ஆகவே அந்த குழந்தை கடவுள்னா அது எப்படி இருக்குன்னு கேட்கும். அது சொல்ல முடியாது. நீங்க சொல்லி பாருங்க, ஒண்ணுமே செய்ய முடியாது. அறிவுபூர்வமாக ஒன்றை சிந்திக்க நேரம் வருகின்ற போதுதான் உலது எது இலது எது என்று விளக்கி காட்ட முடியும். எப்படி விளக்கி காட்டுவோம்? அவர் சிந்தனை பிறக்க வைத்த பிறகு உலது என்று நாம் சொல்லலாம். எது உலது? கடவுள் உலது, இறைவன் இருக்கின்றார். அதை நான் நம்ப மாட்டேன். நீங்க காட்ட முடியுமா? காட்டினால் நம்புவேன். இதுதானே பகுத்தறிவாளம் சொல்றாங்க. காட்டினால் நம்புவேன். ஆமா, நான் காட்டினாதான் நம்புவீங்களா? நான் காட்டினாதான் நம்புறதுன்னு சொன்ன பிறகு உனக்கு புத்தி இல்லை.
அப்படின்னு நாம் திருப்பி சொன்னோம்னா ஒரு கோபம் வரும். கோபப்படாம உனக்கு புத்தி இருக்குதா என்று கேட்டா இதையே திருப்பி அதையே கேட்கிறியே என்று அவரும் கேட்பார். இருந்தால் கொஞ்சம் காட்டுங்கள் என்று சொன்னால் புத்தியை அவரால் காட்ட முடியாது, அறிவை அவரால் காட்ட முடியாது, சிந்தனை அவரால் காட்ட முடியாது. அப்படியே காட்டுகிறேன் என்று சொல்லி முனைவாரையான இதோ நான் எழுதி பாருங்கள், இதுதான் என் சிந்தனை, இதுதான் அறிவு என்றால் அப்பொழுது எழுதிய எழுத்து வைத்துக் கொண்டு உன் அறிவை நம்ப சொல்லுகின்றாயா என்று நாமும் வினாயிருப்போம். ஆம் என்று அவர் சொன்னால் நாமும் அதையே திருப்பி நீ எழுதிய எழுத்து சின்ன எழுத்தை நீ எழுதியது, இவ்வளவு உலகம் இருக்கிறதே, இந்த உலகத்தை யார் எழுதியது, யார் படைத்தது, யார் இயக்குவது? ஆக இந்த உலகத்தை எல்லாம் படைத்து இயக்குகின்ற ஒரு பொருள் இருக்கிறது. இந்த சின்ன எழுத்தை எழுதிட்ட மூல உன்னுடைய அறிவே உனக்கு எடுத்து காட்ட முடியலையே, இவ்வளவு பெருசு செய்திருக்கிறத நாம் எப்படி காட்டுறது? அது காட்டலாக பொருள் என்று எங்க இலக்கியம் சொல்லும், அல்லது எங்க சித்தாந்தம் சொல்லும் என்று ஒரு வார்த்தை போட்ட உடனே இந்த இருக்குதுன்னு அப்படி கொஞ்சம் சொரிய ஆரம்பிப்பார். அப்பதான் சிந்தனையே வரும். இது நமக்கும் இயல்பே, அது பகுத்தறிவாதிக்கோ வேற்று சமயத்துக்கோ உரியதல்ல. பிறந்து வளர்கின்ற எல்லா உயிரினங்களுக்கும் எல்லா மக்களுக்கும் இது இயல்பானது. உளது அது சொல்லணும். முதல்ல உளது என்று சொன்னால் இலது, நீங்க இது எது இருக்குதுங்களோ அது இல்லைன்னா. அப்புறம் தான் திருவள்ளுவர் பார்த்தார் உளதை இலது என்று சொல்லுகிறது யார் தெரியுமா? உலகத்தார் உண்டு என்பதை இல்லென்பார். அழகையுள் வைக்கப்படும், பேய் கூட்டத்தை சேர்த்துடும், அழகையுள் வைக்கப்படும். அதுக்கு மேல ஒத்துக்கலன்னு சொன்னா இவரு மனிதன் சொல்லாதே பேயின்னு சொல்லு அப்படின்னு. இவருக்கு என்ன சொன்னாரா ஞான சம்பந்த பெருமான்? இவர் அப்போ நம்ம மட்டும் சொல்லிதான் இவரை பேயின்னு தான் சொல்லியிருப்பார் ஞான சம்பந்தர். ஆனா இவர் அப்படி இல்லை, சிந்திக்க சொல்லணும். அதான் சிந்தனைக்கு உரியது. பகுத்தறிவு அதுதான். பகுத்து அறிவு தானே பகுத்தறிவு. உளது எனவும் இலது எனவும் உரை உபய வசனம் உரைகின்ற உபய வசனம் இதெல்லாம் சும்மா வெற்றி பேச்சு, உபகாரமா சொல்ற வசனமே தவிர இதுவே உண்மை அல்ல. பேச்சுக்கு என்ன பேச்சு சிங்காரம் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. அது அறைய உளையனவும் உளயனவும் இளையனவும் உரை உபய வசனம் ஒரு மொழியை உதவு நிதியே. ஒரு மொழியை உதவு நிதியே ஒரு மொழியை சொன்னார். இது ரெண்டு அத்துபோமான ஒரு மொழியை சொன்னார். உளது இலது என்று எடுக்கின்ற வாதங்களை எல்லாம் அதற்குரிய வசனங்களை எல்லாம் அற்றுபோமாறு அவர் செய்தார். எப்படி செய்தார்? ஒரு மொழி சொல்லி செய்தார். ஒரு மொழியால் என்னையும் என் உடமை எல்லாம் ஆட்கொண்டா என்று முன்னே சொன்னார். ஒரு மொழியிலே அப்படி செய்துவிட்டார். ஒரு மொழியினால செய்ய முடியுமா? நாம இவ்வளவு கேட்டு கூட நமக்கு இன்னும் தெளிவு வரலையே. அவர் ஒரு மொழியால் என்ன சொல்லியிருப்பார்? இந்த ஒரு மொழி என்பது ஒரே ஒரு மொழின்னு எடுத்துள்ளார். ஒப்பற்ற மொழியினாலே தெளிவுபடுத்தினார் என்று அர்த்தம். உளது இலது என்ற நேர்ந்து பேசுகின்ற வாதங்களை எல்லாம் ஒப்பற்ற மொழிகளால் விளக்கினார் என்று பொருள் கொள்ள வேண்டும். அது பல மொழியாக இருக்கலாம். உதாரணம் ஒன்றை நாம் சொல்லலாம். ஒரு பொருளை உண்டு என்று நிறுவுவதற்கு 3 காரணங்கள் சொல்ல வேண்டும். காட்சி, காட்டி இதுதான் பொருள் சுட்டி காட்டணும். காட்ட முடியாத போது காட்ட முடியாம இருந்துடக்கூடாது. எதனா ஒரு வகை, அதான் உபயவசனம்ன்ற ஏதாவது ஒரு வகையிலே காட்டணும். அதெல்லாம் இப்ப நான் சொல்லிட்டேன். மீண்டும் ஒரு தரம் அதை நினைவுபடுவதாக சொல்றேன். உண்டு என்பதற்கு உண்டு என்ற பொருளை நாம் பார்க்கல. அது எப்படி உண்டுன்னு சொல்றீங்க, இருக்குன்னு சொல்றீங்க? இப்படி சொல்லுவோம். இப்படி சிரிச்சா நமக்கு நல்லா தெரியும். நெருப்பு இருக்குதுன்னு சொன்னார் ஒருத்தர்.
நான் நெருப்பை பார்க்கல, நெருப்பு எப்படி இருக்குன்னு சொல்றீங்க, என்ன நீங்க நிக்கிறீங்க, நெருப்பு உங்களால காட்ட முடியுமா? இல்ல, நெருப்பு இருக்குது, இப்ப காட்ட முடியாது. தெருவில் போயிட்டு இருக்கும் போதே இந்த வீட்டுக்குள் நெருப்பு இருக்கிறதுன்னு அவர் கூட போறவர் சொல்றாரு, நெருப்பு வீட்டுக்குள்ள இல்ல, நான் பார்க்கல, நீங்க பார்த்தீங்களா? ஐயா, நான் முன்னொரு காலம் பார்த்தது உண்டு, நெருப்பு இருந்தால் என்ன நடக்கும்னு. அதெல்லாம் தெரியாது. நெருப்பு இருக்குது, அந்த நெருப்பு இருந்தாதான் புகை வரும். அது பாருங்க, வீட்டுக்கு வெளியே புகை வருகிறது, வீட்டுக்குள்ளே நெருப்பு இருக்குது.